வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் சுத்து கொழுப்பு பொரியல் பண்ண போகிறேன். சுத்து கொழுப்பு கூட்டு. அது வயிற்று வலி, வயிற்று புண்ணு, தொண்டையில் இருக்கிற புண்ணு, வாயில் இருக்கிற புண்ணு, இப்படி எல்லா புண்ணுங்களையும் ஆற்றும் அந்த சுத்து கொழுப்பு. அது காரம் இல்லாமல் செய்யும், ஒன்றும் பொடி கிடி போடாமல் செய்யணும். அதனால் நான் இப்போ அதை செய்ய போகிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு, கடுகு பொரிஞ்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. இது ரொம்ப புண்ணு ஆற்றுறதுக்கு ரொம்ப நல்ல மருந்து. எல்லா வயிற்றில் உள்ள புண்ணு, தொண்டையில் உள்ள புண்ணு, வாயில் இருக்கிற புண்ணு, எல்லா புண்ணும் ஆற்றும் இந்த சுத்து கொழுப்பு. இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் வாங்கி சாப்பிடுங்க. வாய்ப்புண்ணெல்லாம் ஆற்றிடும். நல்லா புழிஞ்சு போடுங்க. நல்லா புழிஞ்சு போட்டுட்டு எல்லாத்தையும் போடுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த களி போடுற தண்ணியிலே வெந்துடணும். சட்டியிலே வேவிக்கலாம், இன்னும் குக்கரில் போடனாலும் போட்டுக்கலாம். குக்கரில் இப்படி கடுகு போட்டு வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் வத்தல் சும்மா ஒரு வத்தல் போட்டால் போதும். எனக்கு காரம் சேர்க்கக்கூடாது. அடுத்து மஞ்சப்பொடி போடுங்க. அடுத்து சீரகம் போடுங்க. அடுத்து உப்பு எல்லாம் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. அது 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வேகும். அதனால தான் குக்கரில் போட சொல்கிறேன். குக்கரில் போட்டால் ஒரு 2-3 விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த புண்ணு இருக்கிறதுனால மசாலாத்தூள் எதுவும் போடக்கூடாது. சும்மா பேருக்கு ஒரு வத்தல் மட்டும் கிள்ளி போட்டு, இதுதான் எங்கள் வீட்டு சமையல். எங்கள் வீட்டு சமையல் இதுதான். முட்டை, சுத்து கொழுப்பு, கீரை, சாம்பார்.